அண்மைச் செய்தி. பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகத்தை கண்டித்து மீனவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இடத்தை ஆக்கிரமித்து வாழ்வாதாரத்தை பறிக்க முயல்வதாக கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணா, கள நிலவரம். புதுச்சேரியில் பாண்டி மெரினா கடற்கரையை கண்டித்து பம்பாக்கரம்பாளையம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே உள்ள 4 முனை சந்திப்பில் ஆர்ப்பாட்டமானது, சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 10 மணிக்கு துவங்கிய இந்த போராட்டமானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. மதிய வேலை என்பதால் மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் பெற்றோர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். இந்த சாப்பாடு கொடுப்பதற்காக செல்லும் பொழுது அவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த இதுல மீனவர்கள் தார்பாய்களை அமைத்து போராட்டமானது நடைபெறும் என அவர்கள் தார்பாய்களை அமைத்தார்கள். அப்போது எஸ்பி லட்சுமி சௌதன்யாவுக்கும் மீனவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பெற்றோர்களை உடனடியாக அந்த பள்ளிக்கு செல்லுமாறு அந்த அழைக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 3 இயக்குநர்கள், சுகாதார, மீனவர் வளத்துறை மற்றும் போக்குவரத்து துறை மற்றும் துறைமுகத்துறை இயக்குநர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடத்தி வருகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.